அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஹையை பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் போனாலோ ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப் அப்பெல்லாம் பாசிபிலிட்டின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய கேப் அப் எதனாலங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் அப் நிஃப்டி எல்லாம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 152 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு ஓப்பன் ஆனது. ஸோ ஓப்பன் ஆன மார்க்கெட் ஏன் கண்டினியூ ஆகலை, அதாவது நிஃப்டி 50 எல்லாம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா 24,980. ஸோ நேற்று க்ளோஸ் 24,715, கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே ஓப்பன். சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 880 பாயிண்ட்ஸ் பக்கம் அப்சைடு ஓப்பன். ஸோ இருந்துமே எதனால இந்த அளவுக்கு ஒரு செல்லிங்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் ஏன் இவ்வளோ பெருசாக நடக்குது, ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றதுன்னா, இதுக்கு முன்னாடி அந்த நிஃப்டி எக்ஸ்பயர்ல பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ அந்த அளவுக்கு பெருசாக நடக்கல. ஸோ இன்னைக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜிஎஸ்டி குறைக்கிற என்ன சொல்றதுன்னா, எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்ல நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ், அதாவது இந்த கம்பெனி எல்லாம் ஏறுமா அப்படின்னு நினைச்ச இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6%, 7% growth கொடுத்துருக்கு. ஸோ அதாவது என்எஸ்சில நிஃப்டி 50ல இருக்கிற ஒரு சில ஹைவேட்டட் ஸ்டாக்ஸுமே கூட பெரிய அளவு growth கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், அதாவது வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு 50,000 வாங்கி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீட்டைல் ட்ரேடர்ஸாவே இருக்கட்டும், ஒரு 50,000 இந்த ஸ்டாக் வாங்கி வச்சிருப்பாங்க எப்பயாச்சும். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எப்போ வேலை வரும்னு சொல்லிட்டு வருஷ கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது இந்த நியூஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பனே 6-7% பெருசா கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம், இப்போ நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், ஸோ வந்த வரைக்கும் லாபம் போதும்னு சொல்லிட்டு கட் பண்ணிருப்போம். ஸோ அதே தான் நடந்திருக்கு. ஸோ காலையில் எதிர்பார்க்காத அளவுக்கு என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு growth கொடுத்தனால ஸோ ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வெளியே எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹாஃப்லயாச்சும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமாக இன்னைக்கு ஃபுல்லாமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் மாதிரி ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது நியூஸ் இருக்கா நாளைக்கு அப்படின்னா, ஓவராலா இந்த ஜிஎஸ்டி நியூஸ்ங்கிறது அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா லிஸ்ட் போட்டு தீபாவளி ஃபார் த நேஷன் அப்படின்னு சொல்லி ஸோ நேற்றே கூட ஒரு போஸ்ட் வந்திருந்தது. ஸோ நான் அந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு குறைச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த நியூஸஸ்னால எந்த ஒரு, அதாவது மார்க்கெட் அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் கிடையாது. ஸோ நாளைக்கு வீக்கெண்ட் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் ஸோ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு நடந்திருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்ப அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எப்படி என்ன சொல்றதுன்னா, அதோட இதுலயே நம்ம டிராவல் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் அவ்வளவு சீக்கிரம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக தான் தெரியும். சரி, நல்ல ஒரு ப்ராஃபிட்னால ஸோ அவங்க செல் பண்ணிட்டு வெளியே வராங்க அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல நம்மலாம் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற வழி கிடையாது, ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட். ஸோ ஸ்டாப் லாஸ் கம்பல்சரியா போட்டு தான் நம்ம ட்ரேடிங் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நேரத்துலையும் சரி, இந்த சைட்வேஸ்லையும் சரி, ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம போட்டு ட்ரேட் பண்றதுனால ஸோ கண்டிப்பா பெரிய பெரிய லாஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். அதாவது கால் ஆப்ஷன் சைடும் ஹெவியா இல்லை, புட் ஆப்ஷன் சைடும் ஹெவியா இல்லை. ஸோ மற்றபடி நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரோட தான் இருந்தது. அதாவது காலையில மார்னிங்ல ஒரு 9:50 இருந்து ஒரு 10:45 வரைக்கும் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கேஷ் ஃப்ளோ எல்லாம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி ஸோ கேஷ் வெளியே எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா, லாஸ்ட் க்ளோசிங் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸை கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இப்போதைக்கு லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் பையிங் ஜோன்ல தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்எஸ்சில, ஸோ என்எஸ்சில 3095 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் 1224 1643 பாசிட்டிவ், 1757 நெகட்டிவ், அன்சேஞ்ச் 95. கிட்டத்தட்ட பாசிட்டிவ் கம்பேர் பண்றதை விட நெகட்டிவ் அதிகமா இருக்கு. ஸோ ஏன் நெகட்டிவ் அதிகமா இருக்குன்னா, நிறைய ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேல வந்திருக்கு இன்னைக்கு. ஸோ 52 வீக் ஹைல 96 ஸ்டாக்ஸ், கிட்டத்தட்ட 96 ஸ்டாக்ஸ் பக்கம் ஸோ 52 வீக் ஹைல இருக்கு. 52 வீக் லோல 30 ஸ்டாக்ஸ். ஸோ நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுமே கூட 96 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹைல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ செக்டார் வைஸ் எது அப்படி ரொம்ப டவுன் பார்த்தீங்க அப்படின்னா,
ஸோ ஐடி செக்டார் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐடி செக்டார் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸோ 1% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி எல்லாம் 0.5 0.6. ஸோ பிஎஸ்சி பேங்க் 1.18. ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பிரேக் அவுட் நடந்தும் கூட பெரிய அளவில் வந்து மேலே வரல. -36.95 -36.95 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுனில் தான் இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஃபின் நிஃப்டி ஃபினான்ஸ் செக்டர் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்டேபிள் மார்க்கெட், அதாவது அப் அண்ட் டவுன் கலந்த மார்க்கெட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ செக்டார் வைஸில் நம்ம ஓவராலாக பார்த்துட்டு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லையும் நம்ம போயிட்டு கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். காலையில் நல்லா கொஞ்சம் ஏறி இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து கீழே வந்து இறங்கி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் வச்சு ஏதாவது கை கொடுத்ததா அப்படின்னா ஸோ அதுவுமே சொல்ல போயிடுச்சு. ரிலையன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து இறங்கியிருக்கு. ரிலையன்ஸில் எப்படி 13 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்கன்னே தெரியல. ரிலையன்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்க வேண்டிய ஸ்டாக்ஸ். ஸோ அதுலேயுமே 0.95% வந்து ஸோ பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஸோ மற்றபடி மாருதி ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒன்று காப்பாற்றிருக்கு. எம்என்டம் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ மாருதி மட்டும் -280 பாயிண்ட்ஸ். ஸோ மாருதி, அதுக்கப்புறம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் 16 பாயிண்ட்ஸ் டவுன் எடுத்திருக்கு. ஸோ சன்ஃபார்மா 4.70. ஸோ ஃபார்மேட்டிக்கல் செக்டார் அது மட்டும் தான் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4.70% பாயிண்ட்ஸ் வந்து மேலே வந்திருக்கு சன்ஃபார்மாவில். ஸோ ஓவராலாக ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் நியர்பை சப்போர்ட்ல தான் இருக்கு. ஸோ சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு இன்னும் இறங்கலை. ஸோ டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்என்டம், பஜாஜ் ஃபினான்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஃபின்சர்வ், நெஸ்டல் ஐலாண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப், டாடா கன்சியூம், மாருதி, விப்ரோ, பெல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ நாளைக்கு வீக்கெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரினால இறங்கினதை விட ஸோ நான் சொன்ன ரீசன்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ நாளைக்கு இந்த செல்லிங் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் வச்சா ஸோ கண்டிப்பாக வந்து செல்லிங் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நமக்கு இந்த ப்ராஃபிட் புக்கிங்னால கொஞ்சம் செல் சைட் ஆயிருக்கு. சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இன்னைக்கு க்ளோஸ் வந்து 54,075. ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் ஆனால் மட்டும் ஸோ நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் வரைக்கும் வரலாம். ஸோ இந்த லோவை பிரேக் அவுட், இன்னைக்கான லோவை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஸோ மார்க்கெட் அடுத்தது கொஞ்சம் கீழே வருமே தவிர ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா லோக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியோட டார்கெட் எல்லாம் நல்ல டார்கெட் கிடைக்கும். நாளைக்கு அகைன் வந்து பை எடுத்தாங்க அப்படின்னா 54,150. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 54,800 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சிருக்கிற இடம் தான் 53,497. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கே பணத்தை எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ மறுபடியும் உள்ளார வரப்ப கண்டிப்பாக வந்து பணத்தை எடுக்கலாமா வேணாமான்னு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஐஸ், எஃப்ஐடிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நிறைய ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, நிறைய ஸ்டாக்ஸ்ல இருந்து பணத்தை வெளியே எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நான் சப்போர்ட் ஜோன் மட்டும் சொல்றேன். ஸோ அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 24,535 தான் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன். ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அகைன் வந்து பை போயிடும். இல்லைன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆனால் ஸோ இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சப்போஸ் இன்னைக்கு லோ வந்து 24,708 நிஃப்டியோட லோ. சப்போஸ் இதையும் தாண்டி கொஞ்சம் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணா ஸோ நமக்கு அடுத்த டார்கெட் செல் சைடு வந்து 24,535. ஸோ 24,535 வந்துட்டு ஸோ மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் பை போயிடலாம், இல்லைன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அடுத்தடுத்து ட்ரா பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் ஜோன் வரும். ஸோ ஃபின் நிஃப்டி இப்போதைக்கு வந்து பை ஜோன் தான். ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸாக இன்னைக்கு ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் மிட் கேப் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ பேங்க்டெக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ பேங்க்டெக்ஸோட சப்போர்ட் ஜோன் வந்து இந்த இடம் தான் 60,055. ஸோ சென்செக்ஸோட சப்போர்ட் ஜோன் வந்து 80,017. சப்போஸ் லோவை பிரேக் அவுட் பண்ணால் இவ்வளோ தூரம் 80,017 வரைக்கும் வந்துட்டு ஸோ இங்கே வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைனா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ பை சைடு வரைக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து இன்னைக்கான ஹை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம்.
ஸோ க்ரூட் ஆயில் வந்து மார்னிங்கே சொல்லியிருந்தேன். ஸோ செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்னு 5625க்கு கீழே ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன், சின்ன கேப் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக சின்ன கேப் டவுன். ஸோ அந்த கேப் ஃபில்லிங்கும் நடந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ இப்போதைக்கான சப்போர்ட் ஜோனில் தான் நிற்கிது. ஸோ சப்போர்ட்டுங்கிறது ஸோ நமக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னா 5577 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 5582லேருந்து 5577. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கான சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இங்கேருந்து அகைன் வந்து ரெக்கவரி ஆனது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 5625, செகண்ட் டார்கெட் வந்து 5697 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு 215 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு, கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சா இந்த இடம் டச் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ 215 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பை வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹேமர் கேண்டலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பையர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்கிறாங்க. இதோட டார்கெட் வந்து 5625. ஸோ செகண்ட் டார்கெட் வந்து ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா இருக்கனால ஸோ 2 டைம்ஸ் ஆல்ரெடி டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் டைமும் டிமாண்ட் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சப்போர்ட் எல்லாம் நல்லாவே வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் காலையில் 271ங்கிறது ஸோ பை சைடு பிரேக் அவுட்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 273.4 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ செல் சைடுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ இந்த இடத்த ஸோ இன்னைக்கு ஹை வந்து 274. ஸோ 274 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு அகைன் வந்து நேத்தோட ஹை இந்த இடத்துல ஒரு 2 பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணலாம். இதையும் தாண்டி பிரேக் அவுட் ஆனால் 278 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு பை சைட் பிரேக் அவுட் அண்ட் பை சைட் கன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி இன்னைக்கு இறங்கின அளவுக்கு நாளைக்கு இறங்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ லோவர் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா க்ளோஸுக்கு மேலெல்லாம் ஓப்பன் வச்சது இல்லைன்னா ஒரு ஃபிளாட் ஓப்பன் எல்லாம் நடந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பை தான் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.